எல்லாரும் வல்லமையான ஒரு கரத்தை பார்க்கணும். அங்க என்ன சம்பவம் நடக்குது தெரியுங்களா? என்ன சம்பவம் நடக்குது? ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊழியத்தை முடித்து விட்டு போய் கொண்டிருக்கிற இன்னொரு இடத்துல ஊழியம் செய்வதற்காக அங்க சடங்கு என்ன பண்ற, ஒரு மரித்த பிள்ளை என்ன பண்றாங்க, எடுத்து போய் கொண்டிருக்கோம் ஆயகம் பண்றதுக்காக. அங்க அந்த அம்மாவுக்கு என்ன பண்ற, அம்மாவுக்கு ஒரே மகன். எப்படி? அந்த அம்மாவுக்கு ஒரே மகன். அவங்க அழுகிறத பார்த்து ஆண்டவர் என்ன ஆகுதுங்க, துக்கம் அடையிற, வேதனை அடையிற. அப்ப என்ன பண்ற, பானை என்ன பண்ற, ஆண்டவரை தொடுகிறார். அல்லேலூயா. போற வழிதான் பாருங்க, நம்ம போகிற பிரயாணம் வேற, ஆண்டவர் வேற இடத்துக்கு என்ன பண்ற, ஊழியத்துக்காக போய் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த போகிற வழியில அந்த அம்மா என்ன பண்றாங்க, அழுகிறாங்க. எனக்கு இருந்தது ஒரே மகனே, அவனை நான் இழந்து விட்டேன். அந்த நேரத்தில் என்ன பண்றாரு பாருங்க, ஆண்டவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போலதான் எனக்கு பிரச்சனை, எனக்கு ஒண்ணுதான் பிரச்சனை. அப்படி மற்றவர்கள் பிரச்சனைகளை நீ ஜெபித்தாதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, உன்னுடைய சிலையை என்ன பண்றாங்க, மாற்றுகிறது. எவ்வளவு நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ, எனக்கே இருக்கிற பிரச்சனைகளை அவங்க பார்க்க முடியாது. எவ்வளவு இடத்துல கேட்டிருக்கீங்களா? வேலை கிடைக்கல, குடும்பத்துல ஐயோ எனக்கு இருக்கிற பிராபலத்தை நீ கேட்டனா தலை சுத்தி ஒதுக்குவேன். அப்படி ஆண்டவர் சொல்ல கேட்கணும். எந்த பிரச்சனைகள் இருந்தா அவங்களுக்காக நம்ம செல்லணும். சகோதர சகோதரிகள, நம்ம எந்த பிரச்சனையில இருந்தா என்ன பண்றோம், ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், புரிந்து கொண்டு பேசிக்கொண்டு அவளுக்காக ஜெபிக்கணும். சகோதரி இந்த பிராபலத்தை சொல்றாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு விடாதபடி ஜெபிக்கணும். நம்ம சபையில அதற்காக அநேக காரியங்களுக்காக என்ன பண்றோம், ஜெபிக்கணும். எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், சபையில பிரயத்தனம் எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கணும். உங்க தேவைகள். அதே போல ஆண்டவர் என்ன பண்றாரு, மனதுருகி அந்த சிஸ்டருடைய என்ன பண்றாரு, அந்த ஸ்திரீனுடைய குமாரனை தொட்டு எழுதுகிறார். பாடல என்ன பண்றாரு, தொட்டு உயிர்ப்பிக்கும்படியாக வல்லமையான காரியங்கள் செய்தார். ஆண்டவர் என்ன பண்றார், அவர் வஸ்திரத்தை ஓரங்கள், அவர் வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க, ஓரத்தை தொட்ட உடனே என்னாச்சு, அவங்க சுஸ்தமான. அப்படி இல்லைங்களா? ஆண்டவர் அவ்வளவு பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அதுதான் தேவனின் கரம், தெய்வீக வரம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனின் கரம், தெய்வீக வரம். ஆண்டவர் நமக்கு இத்தனை வரங்களாக என்ன பண்ற, கரங்களை காத்து கொண்டிருக்கிறார். அன்பின் கரம் முதலாக நம்ம பார்த்தோம். அன்பின் கரம், அவர் அன்பு உள்ளவராக ஒரு தாய் தந்தையை போல நம்ம என்ன பண்றாங்க, நடத்தி அன்பு செலுத்தி அவர் அன்பு கரங்களை நம்ம என்ன பண்ற, ஒவ்வொரு நாளும் ஏந்தி நடத்துகிறவராக இருக்கிறார். மீட்பரின் கரம், நம்மளை மீட்டெடுத்த தேவன் என்ன பண்றாரு, மனிதனுக்கு மாத்திரமல்ல அவர் தேவன், எல்லா பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் என்ன பண்றாரு, இந்த வானத்தை பூமியை எல்லா படைத்த எல்லா ஜீவ ராசிகளுக்கும் மீட்பராகி கரம். அல்லேலூயா. அல்லேலூயா. தயவு உள்ள கரம், தயவு உண்மையான தயவு இருக்கிறது. அதனால தான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஆண்டவருடைய தயவு இருக்கிறதால தான் இங்க நம்மள ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், ஆண்டவரை விஸ்தாபப்படுத்துகிறோம். அவருடைய தயவு நம்மளோடு கூட. நன்மையான கரம் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் நன்மை செய்யணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும், பைபிளை வாசிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும், நன்மையான காரியங்கள். சுகமளிக்கும் கரம் நம்ம பார்த்தோம். 5வது சுகமளிக்கும் கரம். ஆண்டவர் உங்களுக்கு கரங்களை என்ன பண்றாரு, சுகமளிக்க வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் செய்ததை போல உங்களை நீங்களும் செய்து என்ன பண்றாரு, ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதிகாரத்தை என்ன பண்றாரு, இந்த உலகத்துல ஆண்டவர் மரித்து ஜீவித்து அவர் பரலோகத்துக்கு போகும்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, உலக பரிந்தமும் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. சுகம் அளிக்கிற வரம் கரங்களை கொடுத்திருக்கிறது. அற்புதங்கள் செய்கிற கரம் என்ன பண்ணிருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உங்களுக்கு அதிகாரம் எல்லாவற்றிலும் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ற, ஆண்டவரை சுகம் அளிக்கிற கரம் நம்மளோடு கூட இருக்கிறது. சுத்தமாக்கும் கரம், அவர் கடலில் சுத்தமான. அல்லேலூயா. 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 வல்லமையின் கரம் ஏழாவதாக பார்த்தோம். வல்லமையின் கரம் ஆண்டவர் என்ன பண்றாரு, வல்லமை செய்து அநேக இடங்களில் என்ன பண்றாங்க, அற்புத அடையாளங்களை